இன்றைய காரியமாக மீகா எழுதின புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். You are showed what is good. You are showed what is good. ஆண்டவர் நமக்கு என்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்மை எது தீமை எது என்பதை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த 8ஆம் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகி. நாம் நியாயம் செய்தல் தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. நியாயம் செய்யும்போது நாம் மற்றவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய சிநேகத்தோடு கூட அவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படி செய்வதனாலே நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை மனத்தாழ்மையாய் நடக்கத்தக்கதான காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், மேட்டிமை உள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் அங்கே ஒரு மனுஷனுடைய காணிக்கைகளே அல்ல, அவனுடைய பலியை அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கீழ்ப்படுதலை நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.